பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி வருகிறார். இந்த நாளில கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். 145 சங்கீதம் 18 வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். அதாவது நமக்கு ரொம்ப சமீபமா க்ளோஸா ஒருவர் இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பா உணர்வோம்ல. அதுவும் தனிமையா இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொன்னா ஒரு பயம் கலக்கம் இருக்கும். ஆனா நம்ம கூட எப்பவுமே ஒருவர் இருக்கிறார். அதுவும் நல்ல பெரியவர், அதிகாரத்தில் இருக்கிறவர், வல்லமை உள்ளவர் இருக்கிறார்னா நம்ம எப்பவுமே ஒரு பயம் இல்லாத ஒரு பாதுகாப்பா இருக்கிற உணர்வு நமக்கு இருக்கும். அப்படிதானே? எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் சென்னையில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்தார். பெரிய ஆஃபீஸர் தான். தனி அவருக்கு ரூம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பிஎல்லாம் உண்டு. அவர் அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து பணி செய்வார். நிறைய பொதுமக்களும் அவரை சந்திக்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கிற சகோதரர். அவருடைய அறைக்குள்ளே யார் வந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்களா, உங்கள் ரூமுகளை வந்தாலே வித்தியாசமாக இருக்குது, ஏன் சார் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்பொழுது இவர் சொல்லுவார், தன்னுடைய இருக்கைக்கு பக்கத்தில் காலியான ஒரு சேர் போட்டுருவாராம். அவர் போய் உட்கார்ந்த உடனே ஜெபம் செய்வார். ஆண்டவரே, இந்த வேலை கொடுத்தவர் நீர் என் கூட இருந்து எனக்கு துணையாக இருந்து நீர் எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோட ஒரு சேர் போட்டு ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருவாராம். அதனால எப்பவும் அந்த ரூமுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இருக்குமா. அதனாலதான் அவர் சொல்லுவார், என் கூட எப்பவுமே ஒருவர் இருக்கிறார், எனக்கு சமீபமாய் இருக்கிறார், அவர் இருந்து எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார் என்று. அப்ப ஆண்டவரை உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சமீபமாய் உங்க பக்கத்துல எப்பவும் துணையாவே இருப்பார். உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய படிப்புல, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உங்க கூடவே ஒருவர் இருக்கிறதை உணர முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? உண்மையாய் அவரை கூப்பிடணும், விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதிலும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு துணை நின்று என் கூடவே இருந்த நடத்தணும் அப்படின்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா நீங்க மெய்யாகவே கூப்பிட்டா அவர் உங்க பக்கத்துல இருந்து நடத்துவதை பார்க்க முடியும். அது உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கூட இந்த அனுபவம் உண்டு. சில நாள் எப்பவும் இயேசு கூடவே இருக்கிறத உணர்வீங்க. சில நாள் தான் ஆண்டவர் விலகிட்டாரோன்ற உணர்வு வரும். நீங்க யோசித்து பார்த்தா அந்த நாள்ல வேத வாசித்து ஜெபம் பண்ணாம சும்மா கடமைக்காக ஜெபிச்சுட்டு போயிருப்பீங்க. அப்போ உண்மையா நீங்க சின்சியரா தேடி ஜெபிச்சிட்டீங்கன்னா எப்பவும் ஆண்டவர் கூட இருக்கிறதை உணர முடியும். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் கூட நீங்க இருக்கணும், எப்பவுமே என் கூடவே இருக்கிறத நான் உணரணும், நீ எனக்கு துணையாயிருந்த நடத்தணும், ஒரு நாள் நான் தன்மையை உணரக்கூடாது, என் கூடவே இருந்த நடத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.